வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீதான் லெட்டர் படிச்சியே. ஈச்சாவுக்கு இஷ்டமில்லை, மாப்பிள்ளைக்கு இஷ்டமில்லை, எல்லாத்துக்கும் மேலா என் தங்கை தங்கம்மாவுக்கும் இஷ்டமே இல்லை என்றார் மௌலி. இந்த 3 பேர் பேச்சையும் மீறிண்டு பாரதி PhDக்கு ஓடுறான்னு வச்சுப்போம். அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம்னா எப்புறம் சுசீலா? படிச்சு முடிச்சப்புறம் என் தங்கையை பத்தி உனக்கு தெரியாது. தம் பிள்ளைக்கு வேறொருத்தியை கல்யாணமே பண்ணி வச்சுடுவா. சட்டப்படி அது செல்லாதே. கல்யாணமான 1 மாசத்துக்குள்ள பெண் வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லிக்காம போயிட்டா கான்ஜுவல் ரைட்ஸ், அதான் கல்யாணம் ஆனப்புறம் 2 பேருக்கும் உள்ள உரிமைகளை புறக்கணிச்சிட்டான்னு கேஸ் போடுவா. கேஸ் வரப்ப வாதம் மட்டும் பேசாது, பணமும் பேசும். ஈச்சா பணக்காரன், தங்கம்மா ரோஷக்காரி. அடக்கடவுளே, இன்னும் மிஞ்சி போகலை. அதான் ஈச்சா என்னை வர சொல்லியிருக்கான். சரி, போயிட்டு வாங்கோ. எனக்கு திட்டவும் அடிக்கவும் தான் தெரியும். உங்களை மாதிரி உணர்ச்சி நெகிழ்ச்சியோட அழுகை குரல்ல பேச தெரியாது. அழ வேண்டிய இடத்துல அழுதுதான் காரியத்தை சாதிச்சுக்கணும். அப்ப நாமும் குழந்தைகள் மாதிரி ஆயிடுறோம். வேதாந்தம் போறோம். கிடைக்கிற முதல் பஸ்ஸை பிடியுங்கோ. ரயில்ல போறேன். திருச்சியிலிருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கு. கொச்சிக்கு போறது 7:30 மணிக்கு புறப்படும். அது பாலக்காட்டுக்கு அர்த்தராத்திரியில போகாதா? ஆமாம், போகும். 2 மணிக்கு போகும். பிளாட்ஃபாரத்தில் நிறைய சிமெண்ட் பெஞ்ச் இருக்கும். ஒன்றில் காலை நீட்டிக்கிறேன். விடிஞ்சப்புறம் பள்ளிப்புறம் போறேன். இப்படி கஷ்டப்பட்டு போகணுமா? பொண்ணை பெத்தவன் எவன் சுகப்பட்டிருக்கான். ஆள விடு. ரயில் பிரயாணத்தில் மௌலிக்கு உடல் கனத்து போகவில்லை. மனம்தான் வலித்து வலித்து களைத்து போயிருந்தது. பாரதி முரண்டு பிடிக்கிறாள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. ஈச்சா நல்ல மனிதர். நிறைந்த குடும்பத்தில் பிறந்து பாரம்பரிய பெருமையை காப்பாற்றுகிறவர். வெளி தோற்றத்தில் நல்லவனாக தெரிகிறார். எளிமையான உடல், குரலை உயர்த்தாமல் பேசும் குணம். தங்கம்மா ஒருத்திதான் வாயாடக்கூடியவள். இவர்களிடமெல்லாம் பாரதி இத்தனை நாள்களாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறாள்? யாராவது அவளிடம் ஒரு வார்த்தை கடுமையாக பேசிவிட்டால் புலி போல பாய்வாள். 7 வயதில் இருந்து 16 வயது வரை அவள் எத்தனை சக மாணவிகளிடமும் அக்கம் பக்கத்து பெண்களிடமும் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறாள். வடக்கத்திக்கார பெண்ணுக்கு இணையாக சளைக்காமல் ஹிந்தியில் பேசக்கூடாததெல்லாம் பேசுவாளே. கல்லூரி வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள். எல்லா பரீட்சைகளிலும் முதல் வகுப்பில் தேர்வு பெற்றாலும் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் இல்லை. மௌலி மனம் குழம்பி போனார். என்னதான் பாரதி அவரிடம் மட்டும் அதிக பாசத்துடன் பழகினாலும், அவருடைய புத்திமதிகளுக்கு செவி சாய்த்தாலும், அப்போது முளைத்துவிட்ட பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வரவில்லை. பெற்ற தகப்பன் சொல்லியாவது மகள் மனம் மாறுவாளோ என்ற நப்பாசையில்தான் ஈச்சா அவருக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும். ரயில் பாலக்காட்டை அடைந்தது. ஈச்சாவையோ நாராயணனையோ எதிர்பார்க்காத மௌலி பிளாட்பாரத்தின் ஒரு கோடியில் வெறிச்சோடி கிடந்த சிமெண்ட் பெஞ்சியை அடைந்தார். உட்கார்ந்தார். சற்றைக்கெல்லாம் கால்களை நீட்டிக்கொண்டால் சௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தார். முடிவில் கை பெட்டியை தலையணையாக மாற்றி படுத்து கொண்டார். அரை பிரக்ஞை அரை தூக்கத்தில் தவிக்க நாலா புறங்களிலிருந்தும் அவருடைய பெண் பயந்து வந்து தாக்குவதான பிரம்மை உண்டாயிற்று. ஒரு பக்கத்தில் இருந்து 10 வயது பாரதி, வலப்புறத்தில் கல்லூரியில் படிக்கும் பாரதி. கால்களை யாரோ தாக்குவது போலப்பட்டது. பார்த்தார். கல்யாணமாகிவிட்ட பாரதி கோபக்கனல் கண்களில் வீச நின்று கொண்டிருந்தாள். அவர் பள்ளிப்புறத்தை அடைந்த போது காலை 5:30. பெண் பாரதிதான் முதலில் அவரை பார்த்தாள். வாங்கப்பா, ஒரு பெரிய பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கு. உட்காருங்க, அத்தைகிட்ட சொல்றேன். அத்திம்பேர் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கார். இப்ப வந்துடுவார். முதல்ல காஃபி கொண்டு வரேன். பாரதி உள்ளே ஓடினாள். ஆச்சரியத்தில் மௌலி ஸ்தம்பித்து போனார். ஈச்சாவின் கடிதம் அவர் மனதில் ஒரு பாரதியை உருவாக்கி இருந்தது. ஆனால் இப்போது அவர் பார்க்கிற பெண் வேறு பாரதியாக இருக்கிறாளே.
8 மணி வரை தூங்கி பழகியிருந்த அவள் 5:30 மணிக்கு முன்னதாகவே குளித்து நெற்றி நிறைய குங்குமமும் ஈரத்தலையை காட்டிக் கொடுக்கும் துண்டுமாக நிற்கிறாளே. இப்போது பார்க்கிற பாரதியா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாள். இவள் பொருட்டா ஈச்சா அவரை நங்கவரத்தில் இருந்து கொக்கி போட்டு இழுத்திருக்கிறார். காஃபியுடன் வந்த பாரதி, ஏன்பா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே. அம்மா எப்படி இருக்காப்பா? காஃபியை குடியுங்கோ. அவளுக்கு நான் இல்லாதது வீடே வெறிச்சுன்னு ஆயிருக்குமே. அவளோட மல்யுத்தம் நடத்த இன்னொரு பெண்ணும் இல்ல. காஃபியை குடிங்கப்பா, கையிலேயே வச்சிட்டு இருந்தா எப்படி? நீ நன்னா இருக்கியாம்மா? ஒரு குறைச்சலும் இல்லாம திவ்யமா இருக்கேன்பா. மாப்பிள்ளை எங்க? நேத்து கோழிக்கோடு போனார், ஏதோ செமினாராம். தோ அத்தை வரா. உங்களுக்கு தெரியாதே, அத்தையை 10 நாள் முன்னால பாம்பு கடிச்சது, நல்ல பாம்பு. ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாதே. அப்புறம்? பாம்பு கடி இந்த ஊர்ல தலைவலி மாதிரிப்பா. மாத்திரையை போட்டுண்டதும் வலி போறதே, அது மாதிரி. அண்ணா, நீ எப்ப வந்தே? தங்கம்மா அருகே வந்தாள். இப்பதான். இப்ப ரயில் இருக்கா என்ன? ரயில் 2 மணிக்கு வந்தது. அச்சமயத்துல இங்க வருவானேன்னு ஸ்டேஷன்லயே இருந்துட்டேன். ஏதானும் விசேஷமா? மின்னாக புரிந்தது மௌலிக்கு ஈச்சாவின் கடிதம் பற்றி தங்கம்மாவுக்கு ஏதும் தெரியாது என்று. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம்மா. இவர்கிட்ட பணம் கிணம் ஏதானும் கடன் வாங்க வந்திருக்கியா? சேச்சே, பொண்ணை கொடுத்த இடத்துல கடன் வாங்க கை நீட்டுவனா? யார் கண்டா? இந்த காலத்துல என்ன வேணும்னாலும் நடக்கும். பாரதியை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். இது மாதிரி மன்னிக்கு தோணலையோ? அவ வயித்துல பிறந்தவ தானே இவ. மௌலி பதில் சொல்லவில்லை. சின்ன வயசில் தங்கம்மா இப்படித்தான் நெஞ்சை குத்துகிற மாதிரி பேசுவாள். அது அடங்கிவிட்டது என்று கல்யாணத்துக்கு முன்னாலும் கல்யாணத்தின் போதும் அவர் நினைத்தது எவ்வளவு பெரிய தப்பு. யாராக இருந்தால் என்ன, சுயரூபத்தை காட்டாமல் இருக்க மாட்டார்கள். நீ திரும்பி போறப்ப வேணும்னா இவளையும் கூட்டிண்டு போ. நீயும் அண்ணியும் இவளை நன்னா வளர்த்தி இந்த வீட்டுல தள்ளி இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உன் வீட்டுல சீராட்டுங்கோ. திருச்சியிலிருந்து மெட்ராஸ் போறது இன்னும் சுலபம். சொல்லிவிட்டு அவள் நகர மௌலி பரிதாபமாக பாரதியை பார்த்தார். தங்கம்மா கண்ணை விட்டு அகன்றதும், அத்தை ஒரு மென்டல் கேஸ்பா. நீங்க பார்த்த தங்கை, நான் பார்த்த அத்தை டாக்டர் ஜஹில் இப்ப மிஸ்டர் ஹைடா மாறி இருக்கா. சைக்கியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய கேஸ். இப்படி எல்லாம் பேசாத பாரதி. மற்றவா எல்லாரும் என்கிட்ட நன்னா அன்பா பழகிறப்ப அத்தைக்கு மட்டும் என்ன வந்ததாம்? ஈச்சா வர்றார். ஒரு கூடையில் பற்பல விதமான பூக்களை வழிய விடாமல் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு முன்னேறி வந்த ஈச்சா முன் தாழ்வாரத்தை அடைந்ததும் மௌலியை பார்த்தார். கூடையை ஊஞ்சலின் மேல் வைத்துவிட்டு, எப்ப வந்தாய் மௌலி? பொண்ணே, உன் அப்பாவுக்கு காப்பி கொடுத்தியா? வந்து 1/2 மணி நேரம் ஆறுது. வந்ததுமே பாரதி காஃபி தந்தா. தங்கம் தங்கம். அத்தை வந்து அண்ணாவை பார்த்து பேசிட்டு உள்ள போயாச்சு அத்திம்பேர். சரி வாடா மௌலி, சகசிராத்துக்கு போவோம். பொண்ணே, உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும். அதுபோல சமைச்சு வைக்கிறையா? சரி அத்திம்பேர். 5-6 நாளா உன் பொண்ணு தான் சமையல் உள்ளில. சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சுக்கிறா. வா போலாம். இருவரும் சகசிரத்தின் வீட்டை அடைந்தார்கள். சகசிரம் ஊஞ்சலில் உட்கார்ந்து காம்போதியை இழுத்து கொண்டிருந்தான். இருவரையும் பார்த்துவிட்டு, வா அண்ணா, வாங்க சந்திரமௌலி என்று கூறி, ராஜி ராஜி என்று கத்தினார். இப்போ ஒன்றும் வேண்டாம்ப்பா சகசிரம், ராஜியை கூப்பிடாதே என்றார் ஈஸ்வரன். பிறகு தொடர்ந்து, உன் ஆலோசனைப்படி மௌலிக்கு எழுதி போட்டேன். அவனும் உடனே புறப்பட்டு வந்துட்டான் என்றார். பாரதி பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லாதது மாதிரி இருக்கு ஈச்சா. உன் பொண் புத்திசாலி, கெட்டிக்காரி, இதமா பேசினா இதமா நடந்துக்கிற பொண். எல்லாம் சம்மதிக்கிறேன். இந்த ஆத்துல எல்லார்கிட்டையும் அவ அத்தையை ஒழிச்சு அனுசரணையோட பழகிறா, சம்மதிக்கிறேன். ஆனா பிஹெச்டி விஷயத்துல மாத்திரம் பிடிவாதமா இருக்கா. எங்களால அவளை அடக்கி இங்கேயே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார வைக்க കഴിயும். ஆனா அப்படி செய்தா நாங்களும் அவளுக்கு விரோதிகள் ஆயிடுவோம். எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பறிபோன மாதிரி ஆயிடும். நான் என்ன செய்யணும் ஈச்சா? என்ன செய்யப்படாதுன்னு கேளு சொல்றேன். மேற்படிப்புக்கு அவ போறதாலே உண்டாக போகிற விபரீதங்களை அவ தீர நினைச்சு பார்க்கலை. அதையெல்லாம் எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தணுமா? அதான் இல்லை. பின்ன ஒரு சூத்திரம் இருக்கு. யூ மீன்ஸ் தந்திரம்.
கரெக்ட். என்னது? சகஸ்ரம், இது உன்னோட ஐடியா, நீயே சொல்லு. அதுக்கு முன்னால ஒரு அரை கிளாஸ் காப்பி. சொல்லிவிட்டு சகஸ்ரம் உள்ளே செல்ல மௌரி உள்ளூர மௌலி உள்ளூர பயந்து போய் உட்கார்ந்திருந்தார். சகஸ்ரம் உள்ளே அரை டம்ளர் காஃபிக்காக சென்றவன் சொன்னபடி சீக்கிரம் திரும்பவில்லை. ஈஸ்வரன் மெல்ல எழுந்து கூடத்தினுள் பிரவேசித்து சமையலறையை நோக்கி நடந்தார். சகஸ்ரத்தின் வீட்டு கூடம் எப்போதுமே இருட்டாகத்தான் இருக்கும். சமையலறை வெளிச்சத்தில் பார்த்தபோது கூடத்தின் எல்லையில் சுவரோரமாய் ராஜி படுத்து கொண்டிருப்பதை கண்டார். அவளுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது ஒற்றை தலைவலி வரும். வந்தால் அவ்வளவுதான். கிடைத்து கிடைத்த ஒரு மூலையில் படுத்து விடுவாள். மணிக்கணக்காக எழுந்திருக்க மாட்டாள். இந்த மைக்ரைனுக்கு மருந்து கிடையாது, அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று அவள் பிடிவாதமாக இருந்ததால் எந்த முறை சிகிச்சையையும் அவள் ஏற்கவில்லை. ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதி, நாட்டு வைத்தியம் என்று முன்பெல்லாம் பார்த்து பார்த்து அவளுக்கு அலுத்து போயிற்று. பாவம் ராஜி என்று தம்முள் முணுமுணுத்து கொண்டே அவர் சமையல் அறைக்குள் சென்றார். அங்கே சகஸ்ரம் தலையில் துவாலையை கட்டிக்கொண்டு கேஸ் அடுப்பின் எதிரே நின்று கொண்டிருந்தான். என்னடா செய்யற? குக்கர்ல இட்லி வேகிறது. இப்பதான் ஃபில்டர்ல வெள்ளம் விட்டிருக்கேன். தேங்காய் செரவி சட்னி அரைச்சுண்டதுதான் பாக்கி. அண்ணா, நீ மௌலிட்ட பேசின்று 10 நிமிஷத்துல இட்லி சட்னியோட வரேன். நாங்க வந்தப்ப ராஜி ராஜின்னு கூப்பிட்டையே. கார்த்தாலை வரை ஒன்றும் இல்லை. இப்போ வந்தப்ப தான் படுத்துண்டாச்சுன்னு தெரிஞ்சது. நீ போ அண்ணா. நாம பேச போறதை கேட்குறப்ப மௌலி தெம்பா இருக்கணும். அதுக்கு அவன் வயறு நிறைஞ்சு இருக்கணும். இந்த டிஃபனை நாம் நம்மாத்துல செய்ய சொல்லி இருப்பேனே சகஸ்ரம். எந்த ஆமானால் என்ன? அண்ணா நீ போ. என்னவோ ஏதோன்னு மௌலி அரண்டு போயிருக்கான். பதில் பேசாமல் ஈஸ்வரன் திரும்பினார். சகஸ்ரம் படித்தவன், அறிவாளி, இதற்கெல்லாம் மேலாக நல்லவன், பரோபகாரி. ஊரில் யார் என்ன கேட்டாலும் தன்னால் முடிந்தால் சளைக்காமல் உதவி செய்வான். பாவம், இப்படிப்பட்டவனுக்கும் பகவான் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். ராஜை படுத்திருக்கும் திசையை பாராமலே ஈஸ்வரன் திரும்பினார். மௌலி நாற்காலியில் அதே நிலையில் இருந்தார். சகஸ்ரம் இப்ப வருவேன். என்ன ஈச்சா, ஏதோ சூத்திரம்னு சொன்னேன் இல்லையா? சகஸ்ரம் இப்ப வருவன்னு ஏன் அவசரப்படுறாய்? இப்பவே நங்க வரும் அடங்கி போறது இல்லையே. சரி, அவன் வரட்டும் என்றார் மௌலி. அதுவரையில நாம் பேசின்னு இருப்போமே. பேசலாமே. பாரதி தன் சின்ன வயசு பிடிவாதங்களை மனசு திறந்து சொன்னா. அதனால ஏற்பட்ட சங்கடங்களையும் விவரிச்சா. காலேஜில் சஸ்பெண்டு கூட பண்ணினாளாம். ஆமாம், தன் காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிற வெறி வந்துட்டா கடைசி வரையில மூர்க்கத்தனமா இருப்பா. ஜெயிக்கவும் ஜெயிப்பா இல்லையா? 3 வீசமும். அப்ப அந்த பாக்கி வீசத்துல தோத்திருப்பான்னு அர்த்தம். ஆமாம், தோல்வியும் இருந்திருக்கு. ஒரு தடவை எக்ஸ்கர்ஷன் போறதா இருந்தது. 1.5 மாசம் முன்னாடியே காலேஜில் சொல்லி இருந்தா போகணும்னா. சரின்னேன். ஹரித்வார், டேராடூன், முசூரி, ரிஷிகேஷ்னு பத்ரிநாத் வரை 30 பெண்கள் பஸ்ல போறதா பிளான். போறதுக்கு 1 மாசம் இருக்கிறப்ப டைஃபாய்டு வந்தது. 22 நாள்ல குணமாச்சு. ஆனாலும் அவ கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொன்னார். 10 நாள் போதுமானு டாக்டர்கிட்ட கேட்டாள். 1 மாசம்னார் டாக்டர். எக்ஸ்கர்ஷன் பிளானிங். அவர்கிட்ட சொல்லி அபிப்பிராயம் கேட்டேன். அசையப்படாது, உடம்பு வீக்கா இருக்கு. இந்த இடங்களுக்கெல்லாம் பஸ்ல போன நிச்சயம் ரிலாப்ஸ் ஆகும்னார். ஆனா பாரதி கேட்கல. போய்தான் ஆகணும்னு பிடிவாதம் செஞ்சா. நான் கெஞ்சினேன். சுசீலா தற்கொலை செய்துப்பேன்னு கூட மிரட்டினா. ஆனா அப்பவும் பாரதி தன் முடிவை மாத்திக்கல. அப்புறம் என்ன செய்தேள்? சுசீலா இன்னும் உசுரோட தான் இருக்கா. இவ பிடிவாதத்துக்கு ரண சிகிச்சைதான் மருந்துன்னு பட்டது. வெளிப்பூச்சா? சரி, உன் இஷ்டம் போல செய்யினேன். உள்ளன் ஸ்வெட்டர், ஜீன்ஸ், தலைக்கு தொப்பின்னு அவ தயார் பண்ணிட்டா. ஒரு நாள் கார்த்தால 6 மணிக்கு அவ காலேஜ் வாசல்ல இருக்கணும். ஆட்டோவில் கொண்டு விடுறதா சொல்லியிருந்தேன். அவ சந்தோஷமா விடியறதுக்கு காத்திருந்தா. அப்புறம் அவளுக்குன்னு ஒரு தனி ரூம் உண்டு. நான் டில்லி வந்தப்ப அதில் தான் இருந்தேன். 4 மணிக்கு எழுப்ப சொல்லியிருந்தா. சரினோம். நாங்கள் 2 பேரும் 3:45க்கு அவ ரூம் கதவை வெளியில பூட்டிட்டு லோடி கார்டனுக்கு போயிட்டோம். 6 மணிக்கு தான் திரும்பி வந்தோம். கூண்டில் அடைச்ச புலி மாதிரி ஒரு 2 பேர் மேலேயும் பாய்ஞ்சு கடிச்சு கொதறி இருப்பாளே. அதான் இல்லை ஈச்சா.
என்ன சொல்றாய் நீ? அவ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் பத்தியே பேசலை. தயார் பண்ணி வச்ச துணிகளை எல்லாம் பெட்டியிலேருந்து எடுத்து அலமாரியில் ஒழுங்கா வச்சா. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்டா. ஆனால் என்ன 7-8 நாளுக்கு எங்கள் 2 பேர்கிட்டையும் சௌஜன்யமாக பேசலை. டேய் மௌலி, இவ ரொம்ப கிரேட்டுடா. நினைச்சதை சாதிக்க பிடிவாதம் செய்தா. இனிமே கிடைக்கல, சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் தனக்குள்ளேயே அடங்கி போயிட்டா. மனசை எப்படி தேத்திக்கிறதுன்னு எத்தனையோ பேருக்கு. ஏன் எனக்கும் உனக்கும் தான் தெரியறதில்ல. ஆனால் பாரதியால முடியறது. அவையார் தானே நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று கிடைக்கலன்னா அதை மறந்துடுன்னா மறந்துடுன்னா கரெக்டர் மறந்துடுன்னா கரெக்டா? கிட்டாதாயின் வெட்டன மர என்றார் மௌலி. சூத்திரம்னா என்னன்னு கேட்டிய? இதுதான் சூத்திரம். தந்திரமா செய்கிற ஒரு காரியம். ஆனால் அது ஒருத்தரோட நல்லதுக்காக இருக்கணும். சகசிரம் எல்லாருடைய நல்லதுக்கும் ஒரு சூத்திரம் சொன்னான். அவனை இன்னும் காணமே. இப்போ மிக்சியோட சத்தம் கேட்டது இல்லையா? ஆமாம், ராஜி என்னமோ அரைக்கிறாள். அது ராஜி அல்ல. அவ மைக்ரைனில் துடிச்சு போய் படுத்துட்டு இருக்கா. சகசிரம் தான் சட்னிக்கு அரைக்கிறான். இப்போ தாளிச்சு கொட்ட கரண்டி அடுப்பு மேலே வச்சிருப்பேன். ஆ, ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ரீச்சா, இந்த பிஹெச்டி படிப்பு பற்றி பாரதி உங்ககிட்ட பிடிவாதம் பிடிச்சிருக்காளா? எம்ஃபில் ரிசல்ட் எப்போ வந்ததோ அந்த க்ஷணத்திலிருந்து அவ விட்ட மூச்சே அதுதான். ஏன் மாட்டேன்னு சொன்னாய்? நான் மாத்திரம் காரணம் இல்லை ஈச்சா. சுசீலாவும் இல்லையா? ஆமாம், உங்ககிட்ட நான் 1.5 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன். நங்கவரத்து வீடு சிதிலமாக இருந்தது. சில இடங்களில் இடிச்சு கட்ட வேண்டி இருந்தது. கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா. அரை உரை உசுரோட தவிக்கிற பாம்பு மாதிரி தான். வெளியே தான் யாரும் மதிக்க மாட்டான்னா வீட்லையும் நிஷித்தனமாக பேசுவா. கட்டின பெண்டாட்டியோட அதுவரையில் காட்டி வந்த மதிப்பையும் மரியாதையும் குறைப்பா. ப்ரைவேட் கம்பெனியில் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம்னு அட்வைஸ் பண்ணுவா. 35 வருஷம் உழைச்சதெல்லாம் மறந்து போகும். லோக ரீதியாக பேசுறதுல யாருக்கு என்னடா லாபம் மௌலி? பாரதி விஷயத்துக்கு வா. ரிட்டையன் அறப்புறம் அவளை மேற்படிக்க அனுப்ப என்கிட்ட பண வசதி இருக்கலை. பெத்த புள்ள எப்பவாவது ஒரு கடுதாசி போடுறானே ஒழிய அதுக்குள்ள $1 நோட்டை கூட வச்சு அனுப்பினதில்லை. பாரதிக்கு டீச்சர் வேலைன்னா பிடிக்காது. இருந்தாலும் ஏதானும் காலேஜில் லெக்சரராக வேலை செஞ்சு பிஹெச்டிக்கு போகிறேன்னா அது நல்ல ஐடியாவாச்சே. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை காலி பண்ணிட்டா பிளாட்ஃபாரம் தான் கதி. கரோல் பார்க்கில் ஒரு பெட்ரூம் பிளாட்டுக்கு என்ன வாடகை தெரியுமா? 2000. க்ரீன் பார்க்கில் 3. நான் என் பென்ஷனில் ரேஷன் வாங்குவேனா இல்லை வாடகை கொடுப்பேனா? அப்பா அவளை அங்கே விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் நங்கவரம் வந்திருக்கணும். இதைத்தான் பாரதியும் சொன்னா. ஆனால் சுசீலா கேட்கல. அவள் டெல்லியில் ஒரு நாள் கூட தனியாக இருக்கப்படாதுன்னா. உடனடியாக கல்யாணம் பண்ணணும்னா. சத்தியமாக சொல்கிறேன், ஈச்சா என்ன தப்பாக எடுத்துக்காத. என் பொண்ணை தங்கமாக இருக்கிற வீட்டுக்கு அனுப்ப எனக்கு இஷ்டம் இருக்கலை. நீ நல்லவன். உனக்கு தாராள மனசு. எப்பவும் வெள்ளை. உன் பேரில் எனக்கு தனி மதிப்பும் மரியாதையும் அபிமானமும் உண்டு. உன் பிள்ளையும் உன்னை கொண்டிருப்பதாகவே பட்டது. ஆனால் தங்கம்மா 17-18 வயசில் எப்படி எப்படி இருந்தாள்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவ உங்ககிட்ட வந்தப்புறம் கம்ப்ளீட்டாக மாறிட்டாள்னு நினச்சேன். ஈஸ்வரன் சிரித்தார். பழைய கதை விட்டு தள்ளு. ஜன்ம குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. கெட்ட பழக்கங்கள், சிகரெட் குடி, இதெல்லாம் நடுவில் வந்தா, பெண் சகவாசம், இதெல்லாம் நடுவில் வந்தால் நடுவிலேயே போக்கிக்கலாம். ஆனால் சோரையோட வந்த குணம் சோரை உறைஞ்சு போறப்பதான் போகும். இப்போ தங்கம் ப்ராப்ளம் இல்லை, பாரதி தான் ப்ராப்ளம். சகசிரம் வரான். மின்னாலே இட்லி திம்போம் என்றார் ஈஸ்வரன். நீ தொடங்குடா, நான் அப்சர்வர் மாதிரி வாயை திறக்காம உட்கார்ந்திருப்பேன் என்ற ஈஸ்வரன் சகசிரத்திடம் சொல்ல, சகசிரம், மௌலி, உனக்கு நெஞ்சுறுதியும் தைரியமும் இருக்கா என்று கேட்டான். ஒரு கணம் மௌலிக்கு கோபம் வந்தது. சகசிரம் நட்புரிமையோடு கேட்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் அவமானப்படுத்துவது போல தோன்றியது. என் பேரில் உனக்கு இப்போ தேசியம் உண்டாறது நேக்கு தெரியறது. பட் ஐ டோன்ட் கேர். இப்போ நம்ம எல்லாருக்கும், முக்கியமாக அண்ணா குடும்பத்துக்கு காரியம்தான் முக்கியம். சரி சொல்லு. நீ இன்னைக்கோ நாளைக்கோ உன் பொன் பாரதியை கூட்டிண்டு போறாய். எங்க? அப்பன் பொண்ணை எங்கே கூட்டிண்டு போவன்? ஒன்று புக்காத்துக்கு, இல்லைன்னா பிறந்தாத்துக்கு. பாரதி இப்போ புக்காத்தில் தானே இருக்கா. கூட்டிக்கிட்டு போய் உன் இஷ்டம் போல செய்.
புரியல சகஸ்ரம். நீயும் உன் ஒய்ஃபும் ஆசைப்பட்டா நங்கவரத்திலேயே வச்சுக்கோங்கோ. பிஹெச்டி படிச்சுதான் ஆகணும்னா அவ அதை படிக்க நங்கவரத்துல இருந்து அனுப்பு. அது கழியலைன்னா 3 பேருமா காவேரியில விழுங்கோ. எங்களுக்கு அவ இங்கிருந்து போனா போறோம். என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? அவ தப்பு செய்திருந்தா நடக்கிற கதையே வேற. நாங்களே வண்டி ஏத்தி அனுப்பிச்சிருப்போம். அவ இப்ப நல்லவளாத்தான் இருக்கா. எல்லார்கிட்டையும் சிரிச்சுதான் பேசுறா. ஆனா இதெல்லாம் மாத்திரம் போராதே. இன்னும் என்ன வேணும் மௌலி? என்றார் ஈஸ்வரன். உடம்பு இங்கேயும் மனசு பிஹெச்டிலேயும் இருக்கப்படாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம கண்ணுக்கு அவன் நல்ல பொண்ணா புத்திசாலி பொண்ணா வீட்டு காரியங்களை வேகத்துல മനസ്സിലാക്കിണ്ട് திருப்தியா செய்யற பொண்ணா தோணினாலும் அவ மனசு இங்க இல்லை. பிஹெச்டில இருக்கு. அவ அதை படிக்கணுங்கிற ஆசையிலும் மோகத்திலும் பாரதியை எங்க குழந்தைக்கு வாங்கிக்கலை. கூடிய சீக்கிரம் அவ முழுகாம இருந்தா அந்த பிரச்சனை தானா தீர்ந்துடாதா? பாரதி முழுகிண்டு தான் இருப்பா. மாசம் தொழுத்து பெறையில 3 நாள் உட்காந்துண்டு தான் இருப்பா. இதை உன்னால எப்படி அவ்வளவு நிச்சயமா தீர்மானமா சொல்ல முடியும் சகஸ்ரம்? என்னால அடிச்சு சொல்ல കഴിയും. அப்பா அதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லாண்டாம்னு பார்த்தேன். நீ சொல்ல வைக்கிறாய். சரி சொல்லிடுறேன். அவர்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடந்ததே. வாத்தியார் மந்திரங்களை சொன்னார். அம்படத்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது இன்னி தேதி வரை நடக்கலை. என்னையோ என்கிட்ட இந்த குஞ்சப்பா கிட்ட எல்லா ரகசியங்களையும் சொல்ற குழந்தையையோ நீ நம்பண்டாம். நீ பெத்த பொண்ணையே தனியா கூப்பிட்டு கேளு. உனக்கும் கூச்சமா இருந்தா நங்கவரத்துக்கு கூட்டிட்டு போய் உன் வைஃபை விட்டு கேட்க சொல்லு. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். உன் பேச்ச கேட்டு நான் என் பெண்ணை அழைச்சிட்டு போனா அப்புறம் அவன் கதி. 3 சாய்ஸ் தந்தனே. நங்கவரம், பிஹெச்டி, காவிரி. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அதை நாங்க பார்த்துக்கிறோம். நீ விசாரப்படண்டாம். கோர்ட்டும் வக்கீலும் இருக்கு. பலமான பாயிண்ட் இருக்கு. என்னது பலமான பாயிண்ட்? கல்யாணமாச்சு. ஆனா கன்சுமேஷன், கல்யாணத்தின் முடிவான நிறைவு அது ஆகலையே. எங்க வக்கீல் 6 மாசத்துல டிவோர்ஸ் வாங்கி தருவேன். மௌலி சீற்றத்துடன் எழுந்தார். இதை சொல்றதுக்கு என்ன லெட்டர் போட்டு வரவழைச்சிங்க? கோர்ட்டுன்னு வந்தா நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். மௌலி எழுந்தார். சகஸ்ரம் கலகலவென்று வாய்விட்டு சிரித்தான். இதுவரை மௌனமாய் பார்வையாளராய் இருந்த ஈஸ்வரனும் எழுந்தார். அவர்களுடைய சிரிப்பு மௌலியின் ஆத்திரத்தை மேலும் அதிகமாக்கியது. சகஸ்ரம் நம்ம மௌலிக்கு புத்தி போராது. இல்லாட்டா இப்படி தேசியப்பட்டு எழுந்து நிற்பானா? உக்காரு மௌலி. இதுதான் என்னோட சூத்திரம். என்ன? ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா சர்ஜரி. கொஞ்சம் புரியறது என்றார் மௌலி உட்கார்ந்து கொண்டே. சிரிப்பு வந்தது. ஆனால் அது அசட்டு சிரிப்போ என்று அவருக்கே தோன்றியது. நீ சாப்பிட்ட அப்புறம் என்ன செய்கிறாய்? பாரதி மச்சு மேலுக்கு கூட்டிண்டு போறாய். அந்த ஆத்துல அல்ல. அங்க உன் தங்க இருக்கா. குறுக்க வந்தாலும் வருவள். மன்னியால நம்ம பிளான் குட்டி சுவராகப்படாது. நான் இப்ப சொன்னதையெல்லாம் ஓம் பாணியில பாரதிக்கு ஏற்றபடி அவகிட்ட பேசணும். மனசிலாச்சா? ஆச்சு சகஸ்ரம். எங்க குடும்பத்துக்கு பாரதி வேணும். எங்க ஆசை நிறைவேறணும்னா இதுதான் ஒரே வழி. ஒருவேளை எல்லாத்துக்கும் அவ துணிஞ்சா? நாராயணன் வேண்டாம், பிஹெச்டி தான் வேணும்னு அவன் என்ன என்றார் மௌலி. அப்ப பகவான் விட்ட வழின்னு இருந்துக்கிறோம் என்றார் ஈஸ்வரன். பாரதிக்கு தகப்பனார் எதற்காக திடீரென்று பாலக்காட்டுக்கு வந்திருக்கிறார் என்று இன்னும் புரியவில்லை. பாசம் காரணமாக அவர் நிச்சயமாக வரவில்லை. இந்த வீட்டில் சேர்த்துவிட்டு அவரும் அம்மாவும் ஊர் திரும்பி இன்னும் முழுதாக 20 நாள் ஆகவில்லை. அப்படியே பாசம் பொங்கி வழிந்த காரணத்தினால் வந்திருந்தால் கூடவே அம்மாவையும் அழைத்து வந்திருப்பார். வெறுங்கையுடன் வந்திருக்க மாட்டார். காரணத்தை அவளிடமும் சொல்லவில்லை. கூட பிறந்தவளிடமும் நம்பும்படியான விதத்தில் கூறவில்லை. மாமனார் அப்பாவை சகஸ்ரத்தின் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே என்ன பேசப் போகிறார்கள் அல்லது பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த 10 நாள்களில் எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறாள். அத்தை மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிறாள். ஆரம்பத்தில் அவளை தூக்கி எறிந்து பேசியதை இன்னமும் மனதில் ஊற போட்டு கொண்டிருக்கிறாளோ என்னவோ. ஆனால் நாளடைவில் அத்தைக்கும் அவளை பிடித்து போகும். பாட்டிக்கு அத்தையை பிடித்து போகவில்லையா? அதுபோல. ஆனால் இந்த சுமூகமான வேளையில் அப்பா ஏன் வர வேண்டும்? பிஹெச்டி திடீரென்று மண்டையில் அடித்தது. இது பற்றிய கருத்தை
அவள் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதே துடிப்பும் ஆர்வமும் எம்மையும் குறையாமல் அப்படியே இருக்கின்றன. கைலாசமும் தேவகியும் மனதை சற்றே குழப்பினார்கள். உண்மை. ஈஸ்வரனும் சகஸ்ரமும் திசை திருப்ப பார்க்கிறார்கள். சந்தேகமில்லை. நாராயணன் தன்னுடைய முடிவை திட்டவட்டமாக கூறியாகிவிட்டது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவள் தன் ஆசையை அடக்கிக் கொள்ளவில்லை. வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் ஈஸ்வரன் மற்றும் சகஸ்ரம் சித்தப்பாவிடம் மீண்டும் மீண்டும் வெளியிட்டிருக்கிறாள். ஏன் கமலம் சித்தியிடம் கூட தன் அபிலாஷையை கூறியிருக்கிறாள். ஆசை வேறு லட்சியம் வேறு என்று தேவகி சொன்னதை அவள் மனப்பூர்வமாக ஆமோதித்தாள். கைலாசம் காட்டு இலாகா சம்பந்தமாக படிக்க ஆசைப்பட்டுத்தான் அந்த துறைக்கு வந்தார். அவருடைய ஆசை நிறைவேறியது. அதன் பலனை அவர் பல ஆண்டுகள் அனுபவித்திருக்கிறார். அதன் பின்னர்தான் ஒரு லட்சியம் அவரை ஆட்கொண்டிருக்கிறது. கணவன் நாராயணனுக்கும் திடீரென்று ஒரு லட்சியம் பிறந்திருக்கிறது. வசதி இருக்கிறது. சிந்திக்க நேரம் இருக்கிறது. அனாதை ஆசிரமத்தை நேரில் காணும் வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு கிழவனோ கிழவியோ உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். அந்த காட்சி அவனுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அவனுடைய கொடை வள்ளல்தனம் லட்சியத்தால் ஏற்பட்டது என்று ஈஸ்வரன் உயர்த்தினாலும் அவளால் முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாராயணனிடம் இயல்பாக தயாள குணம் இருக்கலாம். அதற்கு ஒரு வடிகால் கிடைத்தபோது அவன் அதை பயன்படுத்தி கொண்டான். பரோபகாரம் என்பது அவ்வப்போது எழக்கூடிய செயல்தான். நாராயணன் உண்மையான லட்சியவாதி என்றால் தன்னுடைய பங்கு முழுவதையும் தானமாக அளித்து ஏழை எளியவர்களுக்கு தொண்டு அல்லவா செய்ய வேண்டும்? விவசாயத்தில் தீவிர ஈடுபாடு ஏன் கொள்ள வேண்டும்? சம்மேளனங்களில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? மந்திரியை பார்க்க ராத்திரியில் ஏன் ஓட வேண்டும்? அவளுக்கு இப்போது லட்சியம் இல்லைதான். எந்த லட்சியமும் இல்லாமலேயே அவள் வாழ்ந்து முடியவும் கூடும். ஒரு லட்சியம் அவளுள் பிறப்பதற்காக அவள் பிஹெச்டியை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவளிடம் இருப்பது ஆசை, வெறும் ஆசைதான். டாக்டர் பாரதி என்று எழுதி பார்த்து கொண்டால் நிச்சயம் பெருமையாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் அவளை கண்டு பொறாமைப்படும் போது எத்தகைய குதூகலமும் திருப்தியும் கிடைக்கும். அவள் பிஹெச்டி ஆசையை கைவிட மாட்டாள். அதற்கு ஆதரவும் அனுமதியும் கிடைக்கவும் கிடைக்கும். இப்போது அவளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. அதை அவள் கெடுத்து கொள்ள மாட்டாள். நல்ல பெண்ணாக தொடர்ந்து இங்கேயே இருப்பாள். ஈஸ்வரன், சகஸ்ரம், நாராயணன், தேவகி இவர்கள் எல்லோருமே ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து வழி அனுப்புவார்கள். அவள் டாக்டர் பட்டம் வாங்கி திரும்பி வரும்போது மாலை போட்டு வரவேற்க தேவகி நிச்சயம் வருவாள். என்னடி மசமசன்னு நிக்கிற? திடீரென்ற அத்தையின் குரல் அவளை தாக்க பாரதி ஏறிட்டு பார்த்தாள். என்னத்த? உன் அப்பா சாப்பிட போறார் தெரியுமோ இல்லையோ? தெரியும். நான் காய்கறிகளை நறுக்கி வச்சாச்சு. இனிமே நீ பார்த்துக்கோ. என்ன சமையல்? என்ன சமையல்னு நேத்து என்கிட்ட கேட்டியா? முந்தா நாள் கேட்டியா? பாட்டிட்டையும் உன் மாமனார்கிட்டையும் தானே 7-8 நாளை கேட்டு சமைக்கிற. நீ எதை பொங்கி என்ன போட்டால் எனக்கு என்ன? பாரதிக்கு வரும் கோபத்தை அடக்கி பழக்கமில்லை. இருந்தாலும் சிரமப்பட்டு தன்னைத்தானே கட்டி போட்டு கொண்டாள். அப்பா வந்திருக்கிற தினம் மாமியாரிடம் வாயாடுவானேன்? தங்கம்மா சமையலறையை விட்டு வெளியேறியது நிம்மதியை அளித்தது. நறுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை பார்த்தாள். வெண்டைக்காய், அவரைக்காய், சாம்பார், கறி, கூட்டு என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். அப்பாவுக்கு வெண்டைக்காயே பிடிக்காது. ஆனால் என்ன செய்ய? தங்கம்மா சாம்பாருக்கான அளவில் தானே வெட்டி வைத்திருக்கிறாள். 12 மணிக்கு மேல் அப்பாவும் மாமனாரும் வந்தார்கள். பொண்ணே, எல்லாம் ரெடியா? ரெடி அத்திம்பேர். தங்கம் எங்கே? தொழுவத்தில் இருக்கா. சரி, அவ வர்றப்ப வரட்டும். நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள் மேல வை. சரி. பாயசம் வச்சிருக்கா இல்லையா? இல்லையே. என்ன நீ? உன் அப்பா முன்னால வந்திருக்கான். எனக்கு அவன் சம்மந்தி அல்லவா? விருந்து சாப்பிட்றதுக்குன்னு நங்கவரத்திலிருந்து உங்க சம்மந்தி வந்திருக்கிறதா எனக்கு படலை அத்திம்பேர். ஈஸ்வரன் வாய்விட்டு சிரித்தார். பாரடா மௌலி, ஓம் பொன் என்னை எப்படி மடக்கறான்னு. பாரதி, நீ உன் மாமனார்கிட்ட இப்படியெல்லாம் பேசப்படாது என்றார் மௌலி. நீ பேசாதக்கு இருடா. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மாமனார் ஸ்தானமாடா இப்ப பெருசு. என்ன அவ மனசிலாக்கின்றிருக்கா. நானும் அவ மனசை
இலைய பாரு. பாரதி பரிமாறத் தொடங்கியாச்சு. மௌலி அதன் பின் வாய் திறக்கவில்லை. அவர் சாப்பிட்டு விட்ட முற்றத்தில் கை அலம்ப வந்தபோது தங்கம்மா வந்தாள். அண்ணா. என்னம்மா? கை அலம்பி முடிஞ்சதும் நீ கொஞ்சம் அடிக்கு வா. வரனே, உங்கிட்ட பேசணும். மௌலி தங்கையை பார்த்தார். அவளுடைய முகத்தில் பிரதிபலிப்பது கோபமா, வெறுப்பா, விரக்தியா, வேதனையா ஒன்றும் தெரியவில்லை. மாடி அறையில் அண்ணாவும் தங்கையும் சந்தித்து கொண்டார்கள். தங்கம்மா ஆரம்பிக்கட்டும் என்ற மௌலி காத்து கொண்டிருந்தார். பெண் பாரதியை பற்றி பொதுவாக என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை அவர் சகஸ்ரத்தின் வீட்டில் தெரிந்து கொண்டாகிவிட்டது. அதனால் இப்போது மனம் கலங்கவில்லை. அண்ணா. சொல்லு தங்கம்மா. உன் பொண்ணு சரியில்லை. விவரம் தெரியாத பெண் பாரதி தங்கம்மா. கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். டில்லியில் பிறந்து வளர்ந்தவ. இங்கே அட்ஜஸ்ட் செஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடு. நான் இதை பற்றியெல்லாம் பேச உன்னை இங்கே கூப்பிடலே. அவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. வந்த 2 நாளில் அவள் எங்கிட்ட எப்படி எப்படி என்னவெல்லாம் பேசினாள்னு உனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் மட்டும் என் கையில் டேப் ரெக்கார்டர் இருந்திருந்தா நீயும் அவள் பேச்சு கேட்டு ரசிச்சிருக்கலாம். அவன் உன்னை எதிர்த்து பேசுறது தப்பு, ரொம்ப தப்பு. கண்டிக்கிறேன். எனக்கு பெப்பே காட்டுறவள் உன் பேச்சையா கேட்க போறா? கார்த்தால எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திருப்பா தெரியுமா? 9, 9:15. ஒரு நாள் 10. ஏன் என்னாச்சு அவளுக்கு? உன் பொண்ணால ஏன் மானமே போறது? நாங்க வர மானத்தையும் அவள் காசு கொடுக்காம கூடிய சீக்கிரம் வாங்கிடுவா. அதனால அவளை நீ அழிச்சிட்டு போயிடு. எத்தனை நாளைக்கு? அதை இப்ப சொல்ல மாட்டேன். என் பொண்ணை உன் பிள்ளைக்கு கொடுக்க எனக்கோ சுசீலாவுக்கோ ஆரம்பத்தில் இஷ்டம் இல்லை. ஈச்சாதான் முதல்ல எழுதினான். எல்லாம் அவரால் வந்த வினைதான். நான் ஏன் இஷ்டப்படலைன்னு நீ கேட்கலையே தங்கம்மா. சரி, இப்போ கேட்குறேன், சொல்லு. நீ வீட்டில் எப்படி இருந்தவன்னு எனக்கு தெரியும். அம்மாவையே அடிக்க கை ஓங்கினவள் நீ. அப்பா செத்து போனப்போ உன் கண்ணில் மட்டும்தான் நீர் வரலை. அவர் செத்த 4ஆம் நாள் நீ சினிமா பார்க்க போன. அப்படிப்பட்டவ என் அப்படிப்பட்டவகிட்ட என் பெண் மாட்டிக்கப்படாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் ஈச்சாவோட நங்கவரம் வந்தப்ப நீ முழுசாக மாறிட்டதா தோணித்து. குழைய குழைய பேசின. என் பொண்ணு ஜெனிச்ச அன்னிக்கே அவன் உன் பிள்ளைக்கு தானே நெகிழ்ந்த. உன் குணமே மாறிட்டதுன்னு நான் கணக்கு போட்டேன். அந்த கணக்கு தப்புன்னு இன்னைக்கு கார்த்தால நான் வந்ததுமே புரிஞ்சது. தலையில் இடி விழுந்தாப்புல ஆயிடுத்து. எதுக்கு அண்ணா வளவளன்னு பேசணும்? உன் பொண்ணை அழைச்சிட்டு போ. நீ மாத்திரம் சொன்னா போதாதே, என் மாப்பிள்ளை சொல்லட்டும். அவன் என் பிள்ளை. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அதையும் பார்த்துடுவோம். ஈச்சாவும் சொல்லட்டும். அவர்கிட்ட நீ இது பற்றி பேச தேவையில்லை. எப்படி தேவையில்லாம போகும்? அவர்தானே சம்மந்தி. என் பெண்ணோட தலைவிதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு அவருக்கும் இருக்கே. அவர் சம்மதிக்க மாட்டார். ஏனாம்? அவங்க 2 பேரும் சகஜமா பழகிறா. அப்ப அதுதான் காரணமா உன் முடிவுக்கு? சி, என்ன அற்பத்தனமான ஈனத்தனமான எண்ணம் உனக்கு. நீ உன் பெண்ணை கூட்டிட்டு போயே ஆகணும். பாரதி வர்றதுக்கு மறுத்தா? மறுக்க மாட்டா. சொல்லப்போனா துள்ளி குதிச்சுக்கிட்டு உன் பின்னால வருவள். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? அவளுக்கு இந்த ஊர் பிடிக்கல, இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்கல. எல்லாத்துக்கும் மேலா அவ கண் PhDல நிலைச்சு நிற்கிறது. அந்த படிப்பை படிச்சு என் பிள்ளை சம்மதம் கொடுக்க மாட்டான். அவனோட அப்பாவும் கூடாதும் பார். சரி, நான் அழைச்சிட்டு போறேனே வச்சுக்கோ. அதுக்கப்புறம்? அதான் அப்பவே சொன்னேனே, நான் அப்புறமா முடிவு எடுக்கிறேன்னு. என் பெண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுன்னு நீ கங்கணம் கட்டிட்டு நிற்கிற. நான் கங்கணமும் கட்டல, வளையலும் போட்டுக்கல. உன் பெண் இந்த வீட்டில் இருக்கிறதே என் கண்ணுக்கு எரிச்சலா இருக்கு. அப்ப வேறு ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? தனி குடித்தனம். தங்கம்மா கேலியாக சிரித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.